ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1990க்கு இந்திய பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு நின்னது. அதுக்கு காரணம் இந்தியாவோட பிக் புல் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஹர்ஷத் மேத்தா. ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் அவரால் ஏற்பட்டுச்சு. ஸோ அது எப்படி நடந்தது, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹர்ஷத் மேத்தா பார்த்தீங்கன்னா 1954 குஜராத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தாரு. அவர் சின்ன சின்ன வேலையில அவருக்கு சம்பளம் பத்தாதனால அவர் பாம்பே போனாரு. பாம்பே போய் அங்க ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு சாதாரண பணியாளராக ஜாயின் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய நாலேஜ் அவர் கெயின் பண்ணாரு. புதுசான ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்தாரு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணுங்கிற தெளிவோட இருந்தாரு. ஸோ அதனால இவர் பிக் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்தது. அதனால இவர் ஸ்டாக் மார்க்கெட்டோட பிக் புல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிட்டாங்க. 1984 பாத்தீங்கன்னா இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க நல்ல நாலேஜை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாரு. க்ரோமோர் ரிசர்ச் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவர் வாங்கின எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அவங்க கிளைண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ அவருக்கு இன்னும் பணம் அதிகமாக தேவைப்பட்டது. இன்னும் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் ஸோ ரெடி ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த ஒரு ஆப்ஷன் அவர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ இதை ட்ரை பண்ண போய் தான் இவரோட வாழ்க்கையை அப்படியே மாறுச்சு. ஸோ ரெடி ஃபார்வர்டு அப்படிங்கிற மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு பேங்க் மற்ற பேங்க் கிட்ட பணத்தை வாங்குற முறை. ஸோ இந்த மெத்தட் மூலமா தங்க இருக்கிற செக்யூரிட்டி பாண்ட், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அந்த மாதிரி பாண்ட்ஸை கொடுத்துட்டு ஷார்ட் டேர்ம் லோன் இன்னொரு பேங்க் கிட்ட வாங்குவாங்க. ஸோ அதை திருப்பி கொடுக்கும்போது மறுபடியும் அந்த பாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் ரெடி ஃபார்வர்ட் மெத்தட். ஹர்ஷத் மேத்தா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ரொம்பவே அதிகமாக பணம் சம்பாதிச்சாரு. எப்படின்னு பார்த்தா இப்போ ஹர்ஷத் மேத்தா பிஆர் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தினாரு. பிஆர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த கடன் பத்திரங்களை வாங்கவோ விற்கவோ செய்யும் போது பிஆர் ஸோ பாண்டு வாங்கியிருக்கோம் இல்லை வித்திருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற ஒரு முறை. ஸோ அந்த ரசீது இவர் ஸோ அந்த ரசீதை பேங்க்ல இருக்க சில ஆள்களை பிடிச்சி அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கறது மூலயமா அவர் போலியான பிஆர்களை நிறையவே ரெடி பண்ணாரு. ஸோ அந்த பிஆரை வச்சுட்டு கடன் வாங்கினாரு பேங்க்ல இருந்து. ஸோ அந்த கடன் பத்திரங்கள் மூலயமா அடுத்த பேங்க்ல இருந்தும் கடன் வாங்கி ஸோ இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த கடன் வாங்கின அமௌண்ட் எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாரு. ஸோ அவங்களோட எந்த ஸ்டாக் ஏறணும்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்டாக்கை அவர் பை பண்ணுவாரு. ஸோ அது மூலயமா அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் அதே கால் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாவே அவரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிச்சு. ஒரு டைம்ல இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்யும் போது 1992 ஒரு பத்திரிகையாளர் சுதேசா தலால் அப்படிங்கிறது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஹர்ஷத் மேத்தா பிஆர் போலியான பிஆர் வச்சு கடன் வாங்குறாரு அப்படிங்கறத பத்திரிகையில வெளியிட்டாரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாகுச்சு ஸ்டாக் மார்க்கெட் மத்தியிலையும் அப்புறம் மக்கள் மத்தியிலையும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வாங்கி வச்சிருந்த எல்லா ஸ்டாக்ஸுமே டவுன் ஆச்சு. அப்ப அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் நிறைய பண வீழ்ச்சியை உண்டாகுச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் செபி மற்றும் ஆர்பிஐ இதை விசாரிக்க தொடங்கினாங்க. 4-5 வருஷம் இந்த விசாரணை கண்டினியூஸா நடைபெற்று இருந்துச்சு. ஸோ ஆர்பிஐ அண்ட் செபி என்ன ரியலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படிங்கறத உணர்ந்தாங்க. ஸோ ஹர்ஷத் மேத்தாவோட கிளைண்ட்ஸ்க்கு இது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்குச்சு. ஸோ ஹர்ஷத் மேத்தா மற்றும் அவங்களோட கூட்டாளிகளா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிரான சட்டங்கள் நிறையவே இழுத்தடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1992 அப்புறம் சிபிஐக்கு அந்த விசாரணையை மாத்தினாங்க. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா 1999 பண்ண குற்றத்துக்காக அவருக்கு கடுமையான சிறை தண்டனை கொடுத்தாங்க. அந்த வழக்கு விசாரணைங்கிறது 6 வருஷம் 7 வருஷத்துக்கு இழுத்தடிக்கப்பட்டதா சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஆர்பிஐயும் செபியும் என்ன ரிலைஸ் பண்ணாங்கன்னா, சோ நெக்ஸ்ட் செபி கிட்ட இந்திய பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துறதுக்கான முழு அதிகாரமும் செபிக்கு வழங்கப்பட்டுச்சு. இது மாதிரி மோசடி தொடர்ந்து நடைபெறாம இருக்கு. கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து நிறைய புதிய சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக் முறைப்படி ஷேர்களை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி புரோக்கர்ட்ட நம்ம டைரக்டா பணம் கொடுத்து இந்த மாதிரி ஷேர்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி மெத்தட் இருந்தது. இப்பதான் எலக்ட்ரானிக்ஸ் மெத்தட் படி இந்த ஷேர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம என்னன்னா நம்மளே என்னென்ன ஷேர்ஸ் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ இது எல்லாத்துமே இந்த ஹர்ஷத் மேத்தா காலத்துக்கு பின்னாடி எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னும் சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் கரண்டா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எல்லாமே. சோ இதுதான் இந்தியாவில் நடந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேமா பாக்குறாங்க. நீங்க இந்த ஸ்கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த ஸ்கேமை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தின ஆர்டிகல்ஸ் மற்றும் இதை பத்தின ஒரு வெப் சீரிஸ் மூவி எல்லாமே இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.